ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜ் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற இந்த 4 தலைப்புகளின் கீழ் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் அதில் பஞ்சபூதங்களில் ஒன்றின் காரகத்துவம் பெற்ற வாயுனுடைய காரகத்துவம் பெற்ற கரணத்தின் பலன்கள் சார்ந்த தகவல். அந்த வகையில் இன்று 5வது கரணமான கரசை கரணம் சார்ந்த தகவலை இந்த காணொலியாக தருகிறோம். இந்த கரசை கரணத்துக்கு அதிபதி குரு. தெய்வம் என்று பார்க்கும் பொழுது பிள்ளையார்பட்டி விநாயகர், கிரகம் என்று பார்க்கும் பொழுது குரு சந்திரன், கிழமை என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை, மிருகம் என்று பார்க்கும் பொழுது யானை, அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது பூமி, தேவதை பூமி தேவி, மலர் செம்பருத்தி, பால் ஆகாரம், பூசுவது காசுக்கட்டி, ஆபரணம் மாணிக்கம், தூபம் நீல உண்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வஸ்திரம் கருப்பு, பாத்திரம் ஈயம், யானை உருவம் கண்ணில் படும்படி இருப்பது சிறப்பாக இருக்கும். யானையை போல் உருவம் பெரியது, கதவு, ஜன்னல் போன்றவற்றில் யானை படம் உருவப்படம் இருப்பது மிகச் சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. கோவில்களின் வாசல்களில் யானை உருவம் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அக்கோவிலில் தெய்வத்திற்கும் கரசை கரணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு ஏற்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கத மோட்ச ஸ்தலங்களை வணங்குவது சாலச் சிறந்தது. இக்கரணத்தில் பிறந்தவர்கள் எந்த காலத்திலும் எதிர்பாலனத்தின் மீது விருப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் எதிர்பாலின நண்பர்களால் திடீர் பாதிப்பு ஏற்பட்டுவிடும். விருப்ப உணவு முறைகளில் பெருத்த உடலை பெறுவார். எல்லா விதமான ஏழ்மையில் இருந்தவர்களும் பணக்காரர்களாக மாறுகிறார்கள். பொதுமக்களுக்காக பேசுபவர்கள், நிர்வாகம் சார்ந்த மேடை பேச்சுக்கள் சிறப்பாக பேசக்கூடிய தன்மையுடையவர்கள், சாஸ்திர அறிவும் பெரும் அறிவாளிகளின் மீதும் மிகுந்த பற்றும் ஈர்ப்பும் உடையவர்கள். பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் இவர்களின் பங்களிப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதனால் பலவிதமான சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் பெறுவார்கள். ஒரு முறை உடலுறவு கொண்டாலே குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான உடல் கூறுகளை கொண்டவர்கள். போட்டியாளர்கள் எளிதில் வெல்லக்கூடிய சக்தியும் இவர்களிடம் இருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்குரிய முகூர்த்தத்திற்கு இக்கரணம் சாலச் சிறந்ததாக அமைகிறது. இக்கரணத்தில் பிறந்தவர்கள் எந்த விஷயத்தையும் மிகவும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சிறந்த பேச்சுத்திறனும் அதிக பேசக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இக்கரணத்தில் பிறந்தவர்கள் கற்பனை திறன் அதிகம் கொண்டவர்கள் என்பதால் ஓவியம், சிற்பம், கவிதை, நாடகம், நடனம் போன்ற கலை சம்பந்தமான துறைகளில் சாதிக்கக்கூடிய தன்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கொஞ்சம் சலன புத்தியும் இருக்கும். ஜாதகர் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களிடம் கவனமாக இருப்பது குடும்ப நிம்மதிக்கு உகந்த சூழ்நிலையை உண்டு பண்ணி தரும். இக்கரணத்தில் பிறந்தவர்கள் அரசாங்கம் மூலம் பண வரவு உள்ளவர். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். எளிதில் எதிரிகளை வெல்லக்கூடியவரும் எல்லோருக்கும் உதவும் தரும சிந்தனை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். பிரச்சனைகள் வரும்பொழுது பால் அன்னம், பால் சாதம் போன்றவற்றை தெய்வத்துக்கு படைத்து பிரார்த்தனை செய்து வரும் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். கருப்பு சாமி கோவிலுக்கு கருப்பு துணி வாங்கி கொடுக்கலாம். ஐயப்பன் கோவிலிலும் மாலை வாங்கி அணிந்து செல்பவர்களுக்கு கருப்பு ஆடை தானமாக தரலாம். பூஜை அறையில் சிறிய யானை படத்தை வைக்கலாம். பூஜிக்கும் தெய்வத்துடன் கர்ணநாதனுடைய தெய்வத்தையும் வைத்து வணங்குவது ஓரளவு நல்ல வளர்ச்சியையும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் அருள்கிறது. நித்திய பூஜையில் செம்பருத்தி பூக்களை வைத்தும் மாலையாக தொடுத்தும் வழிபட்டு வரலாம். நித்திய வழிபாட்டில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை பயன்படுத்தலாம். இவர்கள் வழிபடும் தெய்வத்திற்கு பால் அபிஷேகம் செய்து நீல உண்டை பொடியை ஈய பாத்திரத்தில் கலக்கி காசுக்கட்டி பொடியினால் அபிஷேகம் செய்து கருப்பு துணி கொண்டு அலங்கரித்து பாலால் செய்யப்பட்ட அன்னங்களை படையல் வைத்து செம்பருத்தி பூக்களால் அர்ச்சனை செய்து வர மனம் குளிர்ந்து கருணாநாதன் பூரண பலம் பெறுகிறது.
ஜாதகருக்கு தாமதமாக நடக்க வேண்டிய பலவித காரியங்கள் சாதாரணமாக நடக்கிறது. கர்ணநாவின் பொருள்களில் அனைத்தும் ஒரு சேர பூஜையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்து இதனுடைய பரிகாரங்களை செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை உங்களால் சுலபமாக காண முடியும். அதே சமயத்தில் இந்த ஒவ்வொரு கரணத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிற பொருள்கள், பூஜை பொருட்கள், சாப்பிடும் பொருட்கள், நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்து இருக்கிறீர்களோ அந்த கரணம் நடைபெறும் காலத்தில் ஒரு தெய்வத்தையோ அல்லது அந்த தெய்வம் சார்ந்த விஷயங்களையோ நீங்கள் ஈடுபடும் பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் பெருமளவு குறைந்து சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பை தந்து விடுகிறது. இது மட்டும் அல்லாமல் நீர்ஸ்தலம், பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவானைக்காவல், அங்கு யானை மோட்சம் பெற்றதாக ஒரு தகவல் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு உங்களுடைய கரசை கரணத்தன்று சென்று ஒரு முறை வணங்கி வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் 90 நாட்களுக்குள் தெரியும். 3 மாதத்துக்கு ஒரு முறை சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலமான மாற்றம் வரும். அந்த மாற்றம் விருப்பத்தக்கதாக இருக்கும் என்பது கூறி அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதான்.